ஒன், அதாவது ONE ஒன். இந்த படம் கண்டிப்பா எல்லாருமே பாத்துருங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா தனி ஒரு மனிதன், ஆல் டிபார்ட்மெண்டல் ஒர்க் ஹேஸ் பீன் ஹேண்டில்டு பை அ சிங்கிள் மேன். இதாங்க இந்த படத்தோட கதை. அது எப்படி தனி ஒரு நபரா இருந்து இவ்வளவு விஷயம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா வச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ அவர் தான் இந்த படத்துக்கு டைரக்டர். அதுதான் எல்லாமே ஆளனால் அவர் ஒரு ஆள் தான். தனது நண்பர்களோட சேர்ந்து அவர் வந்து ஒரு சுற்றுலா மாதிரி போறாருங்க. அப்படி போகும்போது அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்க. ஆனா அவங்க அம்மா வந்து இவர் மதிக்கவே மாட்டேங்காரு. என்ன தொல்லை பண்ணாதீங்க, எனக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும், அதனால நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் கூட சேர்ந்து வெளில போயிடுறாரு. போன இடத்துல கண்ணி வெடியெல்லாம் வச்சு ஒரு இதை வந்து பாதுகாக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா கேஷுவலா இவங்க கண்ணில் பட்டுருது. அது வந்து ஒரு ஆராய்ச்சி கூட மையம். ஆனா இவங்க ஏதோ ஒரு பாலடைஞ்ச பங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க வந்து ஒரு கேமரா ஒன்று கிடைக்குது. அந்த கேமரால ஒரு சயின்டிஸ்ட் வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த ஆராய்ச்சியை வந்து நீங்க செஞ்சு முடிங்க, இதை நாங்க தான் செஞ்சோம், இதை செயல்ல கொண்டு வரும்போது இங்க இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க, இப்போ நானும் கொஞ்ச நேரத்துல இறந்துருவேன் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த வீடியோல பேசியிருக்காரு. ஏன் இவங்க அதை பண்ணணும் அப்படின்னா, அது என்ன ஒரு ஆராய்ச்சினா, அது வந்து ஒரு மிகப்பெரிய மிஷின். அந்த மிஷினை இவங்க ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுமே மறைஞ்சு போயிடுவாங்க. இவங்க மட்டும்தான் 10 நாளைக்கு இந்த உலகத்துல இருப்பாங்க. ஆனா அதுக்கு இவங்க செய்ய வேண்டியது, அந்த மிஷினை ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிவப்பு கலர் இன்ஜெக்ஷன் இருக்கும். அந்த இன்ஜெக்ஷனை இவங்க போட்டுட்டு அந்த மிஷினை ஆன் பண்ணிடணும். திரும்ப வந்து அந்த 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மிஷினை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு கிரீன் கலர் இன்ஜெக்ஷனை போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. இப்போ உலகத்தை என்ஜாய் பண்றதுக்காண்டி அந்த மிஷினை ஆன் பண்ணிட்டு தன்னோட 5 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு இவர் போறாரு. நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஃப்ளைட்ல போறாங்க, கார்ல போறாங்க, எல்லாத்துமே இவங்க தன்னோட இது மாதிரி எடுத்து சொந்தமா உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாள் நெருங்க நெருங்க இவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பயம் வந்துடுது. வாங்க திரும்ப போவோம், அந்த மிஷினை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ ராஜா, அவர் என்ன மாதிரி கேரக்டர்னா, அவர் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைச்சார்ல, அது வந்து இப்போ இவர் கைக்கு பெருசா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த மிஷினை வந்து நம்ம ஆஃப் பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும், நம்மளே இந்த உலகத்தை ஆளுவோம் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துடுவார். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அம்மா அப்பாவை பார்க்கணும், எங்கள் குடும்பத்தை போய் பார்க்கணும், அதனால நீ வந்து பைத்தியம் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ ராஜாவை தள்ளி விட்டுட்டு இவங்க எல்லாம் ஓடுறாங்க மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு. ஆனாலும் ஹீரோ கையில் வந்து அவங்க மாட்டிக்கிட்டு அடி உதை வாங்கிட்டு அங்கேயே சிக்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப், இந்த செகண்ட் ஹாஃப்ல தாங்க மொத்த கதையோட பதம் தலைகீழாக திருப்பி போட்டு ஒரு மாதிரி போகுது. என்ன மாதிரி போகுது அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்துல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த படத்தோட VFX அண்ட் கிராஃபிக்ஸ் ரொம்ப அருமையாக பேசப்பட்டிருக்கு. அதை தாண்டி இந்த படத்தோட கருத்து என்ன சொல்ல வர்றாங்க, கிளைமேக்ஸ்ல என்ன ஆச்சு, ஹீரோ இன்ஜெக்ஷனை போட்டுட்டு மிஷினை ஆஃப் பண்ணாரா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன ஆச்சு, இதுதான் படத்தோட கதை. ஆனா இதுல ட்விஸ்டான விஷயத்த நானே கூட சொல்லிடுவேன். என்னன்னா, ஹீரோ அந்த இன்ஜெக்ஷனை போட்டாரா போடலையா, கிரீன் கலர் இன்ஜெக்ஷன் அதை போட்டுட்டு தான் மிஷினை வந்து ஆஃப் பண்ணணும். அந்த இடத்துல தான் இந்த படத்தோட ட்விஸ்டே இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா அந்த படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங் இருக்கு. சரி, அடுத்து வந்து படம் வந்து முடிஞ்சிடுதுங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா இது இவ்வளவு பெரிய ட்விஸ்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதுதாங்க அந்த ஒன், சங்ககிரி ராஜா. ஏடா அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இது வரைக்கும் யாருமே வச்சது கிடையாது, இவங்க இவ்வளவு பெரிய விஷயத்த வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ரொம்ப பூரடிச்சு போறோம். அப்படி என்னதான் இருக்கு இந்த படத்துலனா நான் எல்லாமே சொல்லிட்டேன். கண்டிப்பா ட்விஸ்ட் அண்ட் ட்விஸ்ட் எல்லாமே அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல VFX அண்ட் கிராஃபிக்ஸை ஒரு தடவை பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா நல்ல ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தோட பாத்துருங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.